Assalamu alaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்றது அதுமே ரொம்ப அழகா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7up பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த 7up பாட்டில் பாத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து நசுக்கி வச்சிட்டாங்க. சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கட் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பாட்டம் சைடை பாத்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம், அது நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த மாதிரி மிடில் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மேல் சைடுமே நமக்கு தேவையில்லை, அதுவுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே இன்னும் சின்ன சைஸில் ஏதாவது 7up பாட்டில் இருந்துச்சுன்னா கூட அதையுமே எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது போல் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பீசஸாக வந்துட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய 7up பாட்டில் இருந்து ஒரு 6 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் இந்த மாதிரி பேப்பரில் ஒரு பெரிய லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இதில் வச்சுட்டு அப்படியே இந்த சைஸ்க்கு நம்ம இந்த 7up பாட்டிலோட அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம அப்படியே சைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா அந்த பீசஸையுமே நம்ம வந்துட்டு லீஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பெரிய லீஃப் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7up பாட்டிலிருந்து ஒரு பெரிய லீஃப் வந்து 7 கிடச்சிருக்கு. அது போல் ஒரு சின்ன 7up பாட்டிலிருந்து ஒரு 4 லீஃப் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரீன் கலரில் தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து க்ரீன் பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதோட லீஃபோட அந்த லுக் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது போல் எல்லா லீஃப்க்குமே வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா எல்லா கிராஃப்ட்டுக்குமே யூஸ் பண்ணுற ஃபெவிக்ரில் கம்பெனியில் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே எல்லா லீஃப்க்குமே பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லா லீஃப்க்குமே பெயிண்ட் பண்ணி அது ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஸோ இந்த சைடு அதே மாதிரி பின்னாடி சைடு அந்த ஓரங்களுக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி அந்த எல்லோ கலர் வந்துட்டு அப்ளை பண்ணி விடுங்க. இதே மாதிரியே எல்லா லீஃப்க்குமே நம்ம வந்துட்டு ஓரங்களில் மட்டும் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்ட்டு இல்லை, அப்படியே படாத மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பீஸில் இந்த மாதிரி இடையில நைஃபை வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க. வந்து கட் ஆகக்கூடாது, லைட்டாக உள்ளுக்குள்ளே மட்டும் இந்த மாதிரி கீறிக்கோங்க. அப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது போலவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் போல் கார்ட்போர்ட் அட்டை எடுத்துகிட்டு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டிட்டு அடுத்த பீஸையுமே இது கூட சேம் அதை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு மீடியமான சைஸ்க்கு ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லீவ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதோட அந்த கேப்பில் அப்படியே நம்ம இதை சொருகி விட்டுட வேண்டியதான். பெரிய பெரிய லீவ் எல்லாமே பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று ஆப்போசிட் சைடில் ஒன்று அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. குட்டி குட்டி லீவ் எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் வச்சாச்சு, அடுத்து இன்னொரு லீஃப் அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு இதே மாதிரியே எத்தனை லீஃப் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்றா அந்த சுற்றிரும் அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்குள்ளார அதோட கேப்பில் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு சொருகி விடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஓரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் வந்து குட்டியாக ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லீஃபுமே இந்த 4 பக்கமும் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பிளான்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட் இருக்கு இல்லையா,
வீட்டுக்குள்ளே இன்டோரில் வளர்க்கக்கூடியது. அதை வந்துட்டு நம்ம ஒரு பீஸாக ரெடி பண்ணியிருக்கோம், அதுவுமே வேஸ்ட் பாட்டில் இருந்து. அதை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டம் தேவை இல்லையா, அதுக்காக நான் இந்த வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதோட மேலே இருக்கிற இந்த வாய்ப்பகுதி மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இதை மாதிரி சணல் வச்சு ஃபுல்லாக இந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பேஸ்கெட் மாதிரி இது ரெடி ஆகிடும். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளான்ட்டை வந்து இதுக்குள்ளே நம்ம அழகாக வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சணல் சுற்றி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே மட்டும் அந்த கட் பண்ணது தெரியாத ஒரு லேஸ் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பூ ஒட்டிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிளான்ட் அப்படியே உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைஸ் வந்து இது வந்து சின்னதாக இருக்குது, அதனால் இந்த பேப்பரை வந்து அப்படியே ரோல் பண்ணி சுற்றிட்டு உள்ளே வைக்க போகிறேன். அப்போ நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கும்போது. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அழகாக வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேப்பர்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் மணல் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கற்களை வந்து உள்ளுக்குள்ளே போட போகிறேன். கொஞ்சம் க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே இந்த கல்லை வந்து கொட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அழகாக வந்து பிடிச்சிக்கும். பார்க்குறதுக்குமே ஒரு நேச்சுரலான ஒரு லுக் இருக்கும். அப்படியே உங்ககிட்ட இந்த மாதிரி கற்கள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தேங்காய் நாரிலிருந்து ஒரு தூள் மாதிரி ஒன்று வரும் இல்லையா, நல்லா பிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ அந்த தூளை கூட இந்த மாதிரி மேலே போட்டு கவர் பண்ணோம் அப்படின்னாக்கா நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட் பாட்டிலை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு இன்டோர் பிளான்ட் மாதிரி ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.